மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். கூடலழகர் பெருமாள் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவின் தேரோட்டமானது இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை வடம்பிடித்து இழுத்தும் தரிசனம் செய்தும் வருகிறார்கள். மதுரை நகரின் மத்தியில் அமைந்துள்ள கூடலழகர் பெருமாள் திருக்கோவில் 108 வைணவ தலங்களில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவானது 16/5/2024 கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்று முதல் தினமும் 14 நாட்களும் காலை மாலையில பெருமாள் சிம்ம வாகனம், கருட வாகனம், அனுமார் வாகனம், சேச வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல வீதி விழா பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று கோவிலுடைய திருத்தேரோட்ட வைபவமானது காலையில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு TM கோர்ட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு சுந்தராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். தெற்கு மாரட்டு வீதி, திருப்பரங்குன்ற சாலை, நேதாஜி சாலை, மேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வலம் வர இருக்கிற இந்த தேரினை சாலைகளில் இருபுறங்களிலும் நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்களும் தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. இதை தொடர்ந்து நாளை திருமஞ்சனமும் 26ஆம் தேதி சுவாமி குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கி ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளுத நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அன்று இரவு அங்கு தசாவதார நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. 27ஆம் தேதி கருட வாகனத்தில் புறப்பாடும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இரவு குதிரை வாகனத்தில் கோயிலில் எழுந்தருளி 28ஆம் தேதி விடையாட்டி உற்சவம் நடைபெறுகிறது. 29ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் இந்த திருவிழாவானது நிறைவு பெற இருக்கிறது. இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த தேர் ஆடி அசைந்து அந்த வீதிகளில் வரவழக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்களும் தேரினை தரிசனம் செய்து வர சுவாமி சுந்தராஜ பெருமாளையும் தாயாரையும் அவர்கள் தேரினை வடம் பிடித்து அந்த வரக்கூடிய சுவாமியுடைய வலம் வரக்கூடிய காட்சிகளையும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் தரிசனம் செய்து வருகிறார்கள்.